நிஜமா இந்த கதையில என்ன நடக்குதுன்னு நம்ம யாருக்குமே ஒண்ணுமே புரியாதுன்னு நினைக்கிறேன். ரோகிணி எப்ப சிக்குவாங்க? எப்ப சிக்குவாங்க? ரோகிணி சிக்குவாரா? மாட்டும் தருணம், சிக்கப்போகும் தருணம். அவ்வளோதான் வசமாக சிக்கிய ரோகிணின்னு பல ப்ரோமோக்கள் வந்து நம்மளும் ஏமாந்து போனோம். கடைசியா நிஜமாவே அது நடந்துச்சு. இது இல்ல நடக்காதுங்க. இதெல்லாம் சும்மா கதை விடுறாங்க அப்படின்னு பார்த்தா, நிஜமாவே வந்து மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சு, மீனா பலார்ன்னு விட்டு, "நீ எல்லாம் ஒரு மனுஷியான்னு" சொன்ன வரைக்கும் நடந்ததெல்லாம் பார்த்து நம்மளே இத்தன நாளா நம்ம நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னு கையெல்லாம் தட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா, ஏன் ரோகிணி மாட்டுனாங்கங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ரோகிணி இந்த வீட்டிலேயே வந்து மாட்டுறதுல பிரச்சனைக்குரிய ஆட்கள் யார் யாரா இருக்க முடியும்னா, ஒண்ணு மீனா, இன்னொன்னு அண்ணாமலை. இந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிக்சர் தான். அவங்க 2 பேருமேங்கிற மாரி தான் நிலைமை. அதுல மீனா ஒரு படி மேல போயிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ரோகிணி மனோஜோட சேர்ந்து வாழணும். ரோகிணியோட உண்மை தெரிஞ்சா ரோகிணி, கிறிஷோட வாழ்க்கைலாம் பாதிக்கப்பட்டுரும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நான் என் புருஷன்ட்ட வந்து பேசாம நான் வீட்ட விட்டு போயிடுறேங்கிறாங்க. ஏன்னா கற்பனை பண்ணி பார்த்தா நெஞ்ச புடிச்சு அண்ணாமலை விடுற மாரி இவரு போய் ஓங்கி வந்து பலார்ன்னு ஒண்ணு அறைய, அப்படியே உருண்டு போய் ரோகிணி கீழ விழுந்து உயிர விட்டுறாங்களாம் முத்து அடிச்சதுனால. அதனால போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்களாம் முத்துவ. இதெல்லாம் கற்பனை பண்ணி நான் வந்து வேணும்னே சண்டை போட்டு என் புருஷன்ட்ட சொல்லாம இந்த வீட்ட விட்டு போறேன்னா, ஓகே உங்களுக்கு இது பண்ணா நல்லா தான் இருக்கும்னா பண்ணுங்கங்கிறாங்க ரோகிணி. ரோகிணி இப்படிலாம் பேசும்பொழுதாச்சும் இதுக்கெல்லாம் போய் நம்ம ஹெல்ப் பண்ணுறமேன்னு சொல்லி யோசிக்கணும்ல. அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை மீனா. இப்போ என்ன பண்ணுறாங்க, லைட்டாக ஏதோ முருகனுக்கு இருந்த வாழ்க்கை பிரச்சனைக்காக லைட்டாக வந்து வந்து எல்லாம் தீர்த்து வச்சுட்டு மிச்சம் இருந்த இத்தினோடு சரக்கு அடிச்சுட்டு வந்ததுக்காக சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டான், இவ்வளோ மோசமான குடியாரனையா நான் கட்டியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு உண்மையிலே குடிச்சிட்டு வந்த போதெல்லாம் விட்டுட்டு இப்போ கோவப்பட்டு பைய தூக்கிட்டு போகிறாங்க. ஏன்னு கேட்டால் அப்போ தான் வந்து நான் வந்து இங்கே இருந்தால் உண்மையை சொல்லிடுவேன், நான் அங்கே போயிடுறேங்கிறாங்க. இது என்ன லாஜிக்னே நமக்கு புரியல. இது எப்படி யோசிச்சு இந்த கதையை எழுதி இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. இதை பார்க்கும்பொழுது ஒருத்தனுக்கு பார்க்கணுன்னு எப்படி ஒரு ஆர்வம் வரும் அப்படிங்கிறதே எனக்கு ஒன்றும் புரியல. நிறைய குழப்பங்கள் இருக்குது இதில். உங்களுக்கும் என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ அடுத்து வந்து பைய தூக்கிட்டு நான் கிளம்புறேன், என்னால் அவரோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ திருப்பி அவர் வந்து துரத்தி நிற்க தான் செய்வார். விட்டுருவார் அவர். தினைக்கும் முத்து வரப்போறாரு. அவர் வந்து கேள்வி கேட்க போறாரு. எல்லாரும் என்னன்னு கேட்க போறாங்க. இப்பதான் இன்னும் சந்தேகங்கள் அதிகமாக போகுது. இது ஒரு ட்ராக்னு இன்னும் ஒரு வாரத்துக்கு ஓட்ட போறாங்கிறத பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.